வணக்கம் மக்களே, வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலினார் யூடியூப் சேனல். மக்களே எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம். ஏன்னா இது வந்து நைட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப முடியல. சரி, ஏதாவது வாய் கசப்பாக இருக்குது, எது செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தா இன்றைக்கி சரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உப்பு கறி செய்யலாம். நம்ம சிக்கன் எடுத்து பாருங்கள், சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இதை வச்சு இன்றைக்கி உப்பு கறி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம சிக்கன் எடுத்து வந்திருந்தோம். இதை வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன். இருந்தாலும் மறுபடியும் இதை வந்து சூப்பராக மக்களுக்கு வந்து க்ளீனாக இந்த வீடியோவை எடுத்து மறுபடியும் ஒருக்கா போட்டுடலாம், மக்களும் நல்லா பார்த்து சூப்பராக செய்வாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோ மறுபடியும் எடுக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஏற்கனவே வியூஸ் நிறையா போயிடுச்சு. இது வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்பி இந்த வீடியோ பார்த்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் வீடியோ இன்னும் வரும், ரெகுலராக பார்த்து ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம உப்பு கறி வந்து எங்கள் ஒய்ஃப் தான் செய்கிறாங்க. நான் சொல்லி கொடுப்பேன், எங்கள் ஒய்ஃப் செய்வாங்க. வாங்க அவங்க எப்படி செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்கன்னு நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த வடை சட்டி நல்லா காயிட்டும். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக செய்யலாம். பேச்சுலராக இருக்கட்டும், யார் வேணால் செய்யலாம். சிம்பிளான பொருள் தான். நீங்கள் வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க. பாருங்க, எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு, வரமிளகா, தண்ணி, அப்புறம் கறி, இவ்வளோதான். இதை வச்சு ஈஸியாக செய்யலாம். நீங்கள் வந்து வெங்காயம் வெட்டி தக்காளி வெட்டிட்டுலாம் இருக்க தேவையே இல்லை, ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ என்ன அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது இப்போ எண்ணெய் ஒரு 100 கிராம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 100 கிராம். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டுக்கணும். இந்த எண்ணெயிலேயே அந்த கறியை வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வணக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும் கறி. முடிஞ்சளவு சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்திக்கங்க. நல்லெண்ணெய் விட்டாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய்க்கு நீ விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் சமைச்சா வந்துட்டு அது கோழி வந்துட்டு சூடு இல்லைங்களா? ஸோ அந்த ரொம்ப ஹீட் ஆகாது. நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்கும் போது ஈக்குவல் ஆகிக்கும் நமக்கு. இது வந்து நீங்கள் பிராய்லர் கோழியும் செய்யலாம், நாட்டுக்கோழியும் செய்யலாம். நாட்டுக்கோழி செய்யலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் எலும்பாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பிராய்லர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கறி கிடைக்கும். அதனால் நாங்கள் சீப்பாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கோழி விலை வந்து சீப்பாக இருக்குது, பிராய்லர் கோழி. அதனால தான் இந்த பிராய்லர் கோழி எடுத்து நான் செய்கிறது. வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம பார்த்தீங்கன்னா வசதி இருக்கிறவங்க நாட்டுக்கோழி எடுத்து செய்யலாம், வசதி இல்லாதவங்க இந்த பிராய்லர் கோழி எடுத்து செய்வாங்க. பேச்சுலராக இருக்கட்டும், யாராவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராமத்தில் வந்துட்டு வெடக்கோழி தான் இந்த மாதிரி எடுத்து செய்யலாம். அதனால் நம்ம என்ன கடையில் போய் நைட்டு ஏதோ சைடிஷ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா போய் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ எடுத்துகிட்டு வந்து அழகாக இந்த மாதிரி செய்யலாம். பேச்சுலராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு பொருள் சரி. அதுதான் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ரெசிபி. வெளியே எங்கேயாவது டூர் போனீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு முதல்ல எண்ணெய் காஞ்ச உடனே வரமிளகாவை போட்டுக்கலாம். டீ மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஸ்பீடாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மிளகாவோட காட்டு வந்து உங்களுக்கு ஏறிடும். அதனால் அளவாக தீயை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. உடனே நம்ம போதும், உடனே பாருங்கள், போட்டோன்னே நம்ம சிக்கனை போட்டோம்னா உங்களுக்கு காட் ஆகும். கொஞ்சம் பார்த்து போடுங்க, சிக்கனில் தண்ணி இருக்கிறனால தெரிக்கும், கொஞ்சம் பார்த்து போட்டுங்க. இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். பாருங்கள் மக்களே, இதெல்லாம் வந்து இந்த ரசத்துக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு, இந்த மாதிரிலாம் தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வரமிளகா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு போட்டு தண்ணி சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு உப்பு கறி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சொல்ல வேணும். ஆஹா, இதுவே பெங்களூர்ல வந்துட்டு எலும்பு இல்லாம பொடுசா போட்டு வெறும் வரமிளகா மட்டும் போட்டு என்னைக்கு எலும்பு இல்லாமல் பண்ணால் நல்லாவே இருக்காது. மக்களே பார்த்தீங்கன்னா எலும்பு இல்லாமல் பண்ணால் நல்லா இருக்காது. எலும்போடு பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து உள்ளே வந்து இறங்கும். பாருங்கள், பீஸு இவ்வளோ தூரம் இவ்வளோ பெருசாக நாங்கள் போட்டிருக்கிறோன்னா அந்த அளவு போட்டால் தான் அந்த வாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா சின்னதாக போட்டால் அது நல்லா இருக்காது. நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்.
இது வந்துட்டு நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ ஸ்பூன் போடணும்? ஒரு டீஸ்பூன் போட்டுட்டா போதும். 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கலர் அதிகம். கடையில் வாங்கினது சக்தியில் வாங்கினதா? சக்தி செமையாக இருக்கும். செமையாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் கலராக இருக்கும், பார்த்து போடுங்க. நல்லா பரட்டிக்குங்க. இதுக்கு இதுதான் மக்களே, மஞ்சத்தூள் தான் இதோட மசாலாவே. வரமிளகா, மஞ்சத்தூள் தான் இதோட மசாலாவே. இப்போ அடுப்பு ஹையில் வச்சுக்கலாம். இப்போ ஹையில் வச்சு பரட்டிக்குங்க. பாருங்கள், இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே பரட்டணும். இந்த எண்ணெயிலேயே அந்த கறி கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் ஆகும். பாருங்க அப்படியே எப்படின்னு பாருங்கள். உப்பு தேவையானாலும் போட்டுக்கலாம். உப்பு தேவையானாலும் போட்டுக்கலாம். பார்த்துக்குங்க. மனம் எப்படி இருக்குது தெரியுங்களா? அந்த வரமிளகா அந்த எண்ணெயில் போட்டு அந்த ஒரு மனம் வரும் பார்த்தீங்களா? பக்கத்தில் நின்று பார்க்கும்போது தான் அதோட இது தெரியும். எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் வந்து எட்டி பார்த்துட்டு போயாச்சு. ஏன்னா இது குழந்தைங்களோட ஃபேவரேட் இது டிஷ்ஷு. பாருங்க, அந்த எண்ணெயிலேயே அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வணக்கிங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என் புள்ள ரொம்ப விரும்பி பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் வந்து எங்கள் புள்ள வந்து விரும்பி சாப்பிடுவா. பாருங்கள், எங்கள் பாப்பா வந்து நின்றுட்டுருக்கிறா. பார்த்தீங்களா? இருப்பாப்பா, ஆயிரும் சாப்பிட்லாம். ஆயிரும் கொஞ்ச நேரம் ஆயிரும். மக்களே பாருங்கள், ஒரு அந்த சில்லி சிக்கன் மாதிரி நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் எண்ணெயில். எங்க பாட்டி எண்ணெய் ஊத்தி நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணுவாங்கல்ல நம்ம பாட்டி. எங்க அம்மாவோட அம்மா அப்படிதான். அப்படியே அந்த பாத்தீங்கன்னா அப்படியே மொறுன்னு பண்ணிடுவாங்க, தீஞ்ச மாதிரி. அது நல்லா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வாயில சாப்பிடும்போது. எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க, யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அம்மாவோட அம்மா பேர் சாந்தி, அவங்க பேரு. அவ்வளோ சூப்பரா செய்வாங்க, தீச்சிருவாங்க அப்படியே. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொண்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க, நீ சாப்பிடுன்னு. பாருங்க, இந்த வரமிளகா இருக்குது பாருங்க. நம்ம விதையே இல்லாமல் போட்டிருக்கோம். இந்த வரமிளகா, அந்த கோழியோட தண்ணி பாருங்க. தண்ணியே ஊற்றல, கோழியோட தண்ணி வந்துடுச்சு. தெரியுதுங்களா? இந்த தண்ணி இதெல்லாம் வந்து கலந்து, தண்ணியில் கலந்து அந்த வரமிளகா, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் கலந்து அந்த கறிக்குள்ளே ஏறும்போது அதில் கிடைக்கிற ஒரு டேஸ்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் நேரம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். மக்களே இப்போ பாருங்கள், ஓரளவு பரட்டியாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குதா? இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி விட்டுறலாம். போதும், கரெக்டாக இந்த ஒரு சொம்பு தண்ணி 1.5 கிலோக்கு ஊற்றிருக்கிறேன். 1 கிலோக்கு நம்ம 3/4 சொம்பு தண்ணி ஊற்றினா போதும். இந்த தண்ணியிலையே கொஞ்சம் நேரம் வேகணும். கறி வெந்ததுக்கப்புறம் அப்படியே தண்ணி சுண்டினதுக்கப்புறம் ஒரு பரட்டு, அப்படியே ஒரு பரட்டி எடுத்து சாப்பிட வேண்டியதான். பரட்டினதுக்கப்புறம் எடுத்து பரிமாற வேண்டியதுதான். ஓகே மக்களே, வாங்க தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு கலர் கலவி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மக்களே வாங்க, நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். கறி வந்ததுக்கப்புறம் தண்ணியில் இஞ்சினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். மக்களே வாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கறி வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம். வாங்க எப்படி ட்ரையாக இருக்குது, எப்படி வந்து மசாலா இல்லாமல் எப்படி மசாலாட்டம் சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். மக்களே பாருங்கள், திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆஹா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? பார்க்குறக்கே கண்கொள்ளா காட்சி. பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த எண்ணெய், அந்த மிளகா, அப்புறம் அந்த மஞ்சத்தூள், உப்பு, இதுதான் மசால், வேறு ஒன்றும் இல்லை. எப்படி வந்திருக்கு பாருங்கள் மக்களே. இதை வந்து அப்படியே நல்லா அப்படி பரட்டி விட்டுட்டே இருங்க, அவ்வளோதான், போதும். ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே மக்களே, அவ்வளோதான் மக்களே. சூப்பரான நம்மளுக்கு ஒரு உப்பு கறி ரெடி,
தயவு செய்து நீங்கள் செய்யுங்க. அல்டிமேட்டான பக்காவான ஒரு கறி, உப்பு கறி. ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டாக செய்யலாம். ஓகே, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க நம்ம இது பரிமாறிட்டு சாப்பிடுவோம். மக்களே, இது நல்லா இப்படி பரட்டிகிட்டே இருக்கணும். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அப்படி பரட்டினீங்கன்னா அப்படியே அது உங்களுக்கு அந்த அப்படியே ரோஸ்ட் மாதிரி ஆயிடும். ஸ்பீடாக ஹை ஸ்பீடாக வச்சு கொஞ்சம் நேரம் பரட்டுங்க. ரொம்ப பரட்டிடாது, கறி விட்டுறாதீங்க. பாருங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு சூப்பரான ஒரு வறுவல் ரெடி. வாங்க நம்ம பரிமாறி சாப்பிட்டு பார்க்கலாம். மக்களே வாங்க, சூப்பரான அருமையாக சூப்பராக தயாரிச்சு நம்ம உப்பு கறி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லோரும் சாப்பிட்டு சொல்லுவாங்க, குழந்தைங்க, எங்கள் அம்மா எல்லோரும். வாங்க, அது எப்படி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கா பார்க்கலாமா? வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். முதல்ல நான் சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுறேன். மக்களே இங்கே பாருங்கள், அப்படியே மசாலே போடலை எதுவுமே. இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மிளகா பாருங்கள், அந்த விதையெல்லாம் எல்லாம் போட்டது. மிளகா வந்து சாப்பாட்டில் கடிச்சிட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம நல்ல ஒரு பல்காவான ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாமா, இல்லை இது எடுத்துக்கலாம்? நல்லா பெருசாக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாமா? வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். அது மாதிரி கறி எப்படி வந்திருக்குன்னு காட்டுற பாரு. கறி தொட்டால் அப்படியே பிஞ்சிட்டு வருதுப்பா. இங்கே பாருங்க, பாருங்க குழந்தைங்களாம் அப்படியே ரெடியாக உட்காந்துட்ருக்காங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்க. ஓகே, வாட்டர் கேன் புதுசாக வாங்கிட்டா அப்படியாம்மா, அதனால் உங்களுக்கு அந்த வாட்டர் கேன் காட்டுறேன் அப்படி. இங்கே பாருங்க. ஓகே, சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்லாம். மக்களே வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். என்னதான் நீங்கள் வறுவல் பண்ணுங்க, என்னதான் குழம்பு வைங்க, என்னதான் பண்ணாலுமே இந்த உப்பு கறிக்கு எதுவுமே ஈடாகாது. செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, குழந்தைங்க சாப்பிட்றாங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். சாப்பிடுங்க, எப்படின்னு சொல்லுங்கள். எப்படி நல்லா இருக்கா? மக்களே கேட்டிருப்பீங்க, எங்கள் குழந்தைங்க சொன்னது கேட்டிருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு. ஓகே, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.